நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த விதை வீக்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தமாக கவுண்டிங்கே இல்லாத ஒரு நிலை, இம்பார்ட்டன்சி, இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதில் நாட்டு மருத்துவத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை வச்சு இப்போ உதாரணத்துக்கு கசகசா இருக்கலாம், இல்லை கடுக்கா இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஜாதிக்காய், இந்த மாதிரியான சின்ன சின்ன மூலிகைகள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச மூலிகைகளாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் தெரியாத மூலிகைகளை நம்ம போய் நாட்டு மருந்தில் போய் வாங்கி சாப்பிட்றது வந்து எந்தளவுக்கு சேஃப்டி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நிறைய பேர் சுடு தண்ணி ஊற்றுவாங்க. ஆக்சுவலாக விதைப்பையில் சுடு தண்ணி படக்கூடாது. அதனால் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் 2 தடவை ஒரு நாளைக்கு நம்ம தட்பவெப்பத்துக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து 2 தடவை குளிக்கும்போது அவங்களோட சூடு தணியுது. ஸோ பிசிஓடியோட ரொம்ப மோஸ்ட் காமன் சிம்டம் பார்த்திங்கன்னா அழகு ரீதியாக அவங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் க்ரோத் ஜாஸ்தி இருக்கும். அதே போல் கழுத்தை சுற்றி கருப்பாக வருது, தொடையில் கருப்பாகிறது, பேட்டர்ன் பால்னஸ், இந்த 2 சேரும் முடி கொட்டுறது. ஸோ இது இல்லாமல் மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ், எதுவுமே இரிட்டேஷனில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புழுக்கள் இருந்ததுன்னா உள்ள ஸ்பெர்ம் போகும்போது அந்த புழுக்கள் அதை விழுங்கிடும் ஸ்பெர்ம். அப்புறம் எங்கே இருந்து அவங்களுக்கு ப்ளஸ் 2 பேருடைய பாடி ஹீட் இருந்துச்சுனாலும் செமன் வந்து ரொம்ப டைல்யூட் ஆகி, அதர்வைஸ் எந்த டைப் ஆஃப் கிட்னி ஸ்டோனாக இருந்தாலுமே நமக்கு டயூரிட்டிக் ஆக்ஷன் உள்ள நீர்மூழ்கி சூரணம் அப்படிங்கிற அந்த சூரணத்தை டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடித்து காலைல ஒரு தட்டி குடிக்கலாம், சாயந்தரம் 4 மணிக்கு குடிக்கலாம். பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றதில்ல, எல்லாமே பீஸா பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம வந்து நாகரிகமாக வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கோம். ஹாய் வெகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இப்போ நம்ம எத்னிக் ஹெல்த் கேரோட ஃபவுண்டர் யோக வித்யா மேம் தான் மீட் பண்ண போகிறோம். சித்த முறை வைத்தியம், அப்புறம் நம்ம பாரம்பரியமாக உணவுகள் எடுத்துக்கிற விதத்தினால நம்மளோட உடம்புக்கு எவ்வளோ தூரம் நன்மைகள் செய்யுது, அப்புறம் இப்போ இருக்க காலகட்டத்தில் உள்ள உணவுகள், நம்மளோட லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே நம்ம உடம்பை எப்படி பாதிக்குது, இது எல்லாத்துக்குமே எப்படி நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சித்த முறையில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் இந்த இன்டர்வியூ அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. அண்ட் இப்போது பரவலாக வந்து ஆம்பளைங்க சைட்லேருந்து ஒரு கேள்வி வருது, இந்த பசங்க சைட்லேருந்து என்ன வருதுன்னா, ஃபோன் வந்து பாக்கெட்டில் வச்சா ஃபர்டிலிட்டி இஷ்யூ வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. சில பேர் ஆமான்னு சொல்கிறாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்? இப்போ ஃபோன் ரேடியேஷன் அல்லது மற்ற எனி டைப் ஆஃப் கேட்ஜெட்டோட ரேடியேஷன் டெஃபினட்டாக வந்து ஹார்ம்ஃபுல் தான், இன்க்ளூடிங் வைஃபை ரேடியேஷனும் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவர்ஸ்லாம் வந்ததுனால தான் பேர்ட்ஸே வந்து நிறைய இடத்துல இல்லாமல் ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் பறவைகளே பார்க்க முடியுது. ஸோ அப்போ அதுக்கு கூட தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரியான ரேடியேஷன்ஸ்னால வாழ முடியாது. ஸோ டெஃபினட்டாக அதில் குறிப்பாக ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்காவது ஓவரி வந்து அப்டமனுக்குள்ளே இருக்குது, பட் ஆண்களுக்கு விதைப்பை வெளியே இருக்கிறனால பேக்கெட்ஸில் வந்து ஃபோன் வைக்கும்போது டெஃபினட்டாக அதனோட ரேடியேஷன் வந்து ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எஸ்பெஷலி லேப்டாப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஹீட் ரேடியேஷன் எல்லாமே வந்து அதில் எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அப்ராட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃப்ளோயரை வந்து கீழே டவுன் பண்ணிவிட்டு விதைப்பை வந்து கூலிங்காக வைக்கும்போது ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கூட சொல்லி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எப்பவுமே வந்து விதைப்பை வந்து குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரேடியேஷன்ஸ்லேருந்தும் நம்ம வந்து தற்காத்துக்கிறது நல்லது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்டில் வந்து இப்போ ஃபோன் ரேடியேஷன், ஒய்ஃபை ரேடியேஷன் வந்து யாராலையும் இப்போ அவாய்ட் பண்ண முடியுது, எங்கே போனாலும் ஒய்ஃபை ரேடியேஷன் இருக்குது. ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, இந்த ஃபோன் ஒய்ஃபை இந்த மாதிரி ரேடியேஷன்லேருந்து எப்படி ப்ரிவென்ட்? ரேடியேஷன்ஸ் நம்ம நைட் அட்லீஸ்ட் தூங்கும்போதாவது ஆஃபில் போட்டுறது பெட்டர், இல்லை ஃப்ளைட் மோடோ இல்லை அந்த வைஃபை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குறது நல்லது. கொஞ்சம் பக்கத்து ரூமில் வச்சுட்டு நம்ம இந்த ரூமில் தூங்குறது நல்லது. அப்படி இல்லைனா உங்களுக்கு வைஃபை மொபைல் டேட்டா ரெண்டுமே ஆன் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி கால்ஸ்க்கு மட்டும் ஆனில் வச்சுட்டா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு அதுலேருந்து பாதுகாத்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு சைடு என்னென்னா வந்து இப்போது இந்த 20லேருந்து ஒரு 30 ஏஜில் இருக்கவங்க வந்து நிறைய நைட் ஷிஃப்ட் போகிற ஒர்க் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க திருமண வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபர்டிலிட்டி இஷ்யூ வரும். கண்டிப்பாக. இப்போது நிறைய பேர் வந்து கிளினிக்கில் ஏசோஸ்பெர்மியான்னு சொல்லி வருவாங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டால் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, நான் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா நானே கேட்பேன், ஆமான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஏசோஸ்பெர்மியா ஒரு 10 பேருக்கு இருக்குது அப்படின்னா அதில் 8 பேர் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ இப்போ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி வந்து ஹீட் ஆகுது. ஸோ எக்ஸஸான பாடி ஹீட்டு விதைப்பையை போய் தாக்கி அவங்களுக்கு வந்து கவுண்டிங் வந்து குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அண்டத்தில் உள்ளதே பிண்டம். இப்போ சூரியன் வந்ததுன்னா நம்மளும் ஹீட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். நிலா வந்துச்சுன்னா பூமி குளிர்ச்சி அடையுது, அப்போ நம்மளும் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு தூங்கிடணும். பட் மாறாக நம்ம எல்லாருமே வந்து மற்ற நாட்டுக்கு ஒர்க் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மற்ற நாடோட டைம் வந்து நம்ம இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டெஃபினட்டாக அதனோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸாக பாடி ஹீட் அதிகமாகி பித்தம் அதிகமாகி நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த விதை வீக்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு சுத்தமாக கவுண்டிங்கே இல்லாத ஒரு நிலை,
இம்பார்ட்டன்சி, இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். பெண்களாக இருந்தாலுமே நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு irregular பீரியட்ஸுமே வருது. இப்போது நிலாவோட சுழற்சி 28 நாள், பெண்களோட சுழற்சி 28 நாள், ஒரு அமாவாசைக்கு இன்னொரு அமாவாசைக்கு 28 நாள் அப்படிங்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட நிலாவோட அவங்க ரொம்ப யுனைட்டடாக இருக்கணும், அதாவது சீக்கிரம் தூங்கணும்னு அர்த்தம். சீக்கிரம் தூங்கணும். ஓகே. சீக்கிரம் தூங்காத பட்சத்தில் அவங்களுக்கு irregular பீரியட்ஸ் வந்து வர்றதுக்கு அதுவே ஒரு ஹார்மோனல் சேஞ்ச் ஃபேக்டராக இருக்குது. ஓகே மேம், ஆனால் இப்போ நம்ம பேசும்போது இதான் ப்ராப்ளமு, இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணால் நமக்கு வந்து க்யூர் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவாய்டே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நிறைய பீப்புள் வந்து அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நைட் ஷிஃப்ட் அவாய்டே பண்ண முடியாது, எனக்கு வேறு வேலையும் கிடைக்கல அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க காலையில் வந்துட்டு வீட்டுக்கு போகும்போதே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போய் தூங்கக்கூடாது. காலைல இளநீர், அந்த தேங்காய்லாம் சாப்பிட்றது, இல்லை சத்துமாவு கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு மாதுளம்பழம் ஜூஸோ இல்லை பவுல் ஆஃப் ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிடலாம். அதுக்கப்புறமா எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபுல் மீல் சாப்பிட்லாம். ஏன்னா அவங்க நைட்டும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது இல்லை. ஸோ எந்த ஒரு ஆர்கன்ஸுமே வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும்போது நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டு மறுபடியும் தூங்கினீங்கன்னா அது ப்ராப்பராக டைஜஷன் அப்சர்ப்ஷன் நடக்காமல் இன்னும் பாடி ஹீட் அதிகமாகும். ஸோ ப்ளஸ் இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்துக்கிறது, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுலேயும் குறிப்பாக மண்டே ஆர் வெனஸ்டே ஆர் சாட்டர்டே நம்ம ஆயில் பாத் செசமி ஆயில் நல்லெண்ணெயில் வச்சு குளிக்கும்போது அவங்களுக்கு வந்து உடல் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகும். ஸோ ஒரே ஆப்ஷன் வந்து கரெக்டான டைமுக்கு அட்லீஸ்ட் சாப்பிட்றது, ப்ளஸ் தண்ணி நிறைய குடிக்கிறது, இளநீர் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து தூங்குறது, ப்ளஸ் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. இதை ஃபாலோ பண்ணும்போது அவங்க வந்து நைட் ஷிஃப்ட்னால உண்டாகக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பிரச்சனை, இந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வரும்போது இவங்களா ஒரு நாட்டு மருத்துவத்தை நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மெடிசன் நம்புகிறாங்க. ஸோ இந்த நாட்டு மருத்துவத்தை நம்புறவங்க கிட்ட ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அவங்களா ஒரு நாட்டு மருத்துவ கடையில் போயிட்டு அவங்களா ஒரு ChatGPTயோ யூடியூபோ பார்த்துட்டு அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு பெனிஃபிட் தருமா? ஓகே, இப்போ நாட்டு மருத்துவம் அப்படிங்கிறது பொதுவாக யார் வேணால் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மருத்துவம். சித்த மருத்துவம் அப்படிங்கிறது சித்தா டாக்டர்ஸ் உங்களுக்கு மருத்துவம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கக்கூடிய மருந்துகள். ஸோ இதில் நாட்டு மருத்துவத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை வச்சு, இப்போ உதாரணத்துக்கு கசகசா இருக்கலாம், இல்லை கடுக்கா இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஜாதிக்காய், இந்த மாதிரியான சின்ன சின்ன மூலிகைகள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச மூலிகைகளாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் தெரியாத மூலிகைகளை நம்ம போய் நாட்டு மருந்தில் போய் வாங்கி சாப்பிட்றது வந்து எந்தளவுக்கு சேஃப்டி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ டு பி மெடிசனாக நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு சித்தா டாக்டரை போய் அணுகி அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பியூரிஃபைடாக பண்ணாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில, இப்போ உதாரணத்துக்கு இஞ்சி இருந்தால் கூட தோல் ஒரு விஷயம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இஞ்சியில் தோல் சீவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லைனா அது ஒரு நஞ்சு. அதே போல் கடுக்காயாக இருந்ததுன்னா உள்ளே இருக்கக்கூடிய விதை ஒரு நஞ்சு அப்படிங்கும்போது கடுக்காய்க்கு அகநஞ்சு, சுக்குக்கு புறநஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அது முழு பயன் கொடுக்கும். அதனால எதுவும் சைட் எஃபெக்ட்டும் வராது. பட் இப்போ நாட்டு மருந்து கடைகளில் போய் பார்க்கும்போது எந்த விதமான சுத்தியும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது அது வந்து நம்ம நல்லதுக்குன்னு எடுக்க போய் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மேம், இந்த வெரிகோசீல் வந்து சித்தாவில் வந்து சர்ஜரி இல்லாமல் க்யூர் பண்ண முடியுமா? வெரிகோசீல் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று வந்த நோய் கிடையாது. ஸோ இது வந்து இட்ஸ் அ கண்டிஷன். அதாவது வந்து விதை வீக்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து அண்டவாதம் அல்லது நீரண்டம் இப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த அண்டவாதம் அப்படின்னா அந்த விதையில் வந்து நிறைய காற்று போய் அக்குமுலேட் ஆகுது. உதாரணத்துக்கு ஃப்ரீக்வெண்ட் மாஸ்டர்பேஷன் பண்ணுறதுனால திடீர்னு போய் காற்று அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அந்த செமினிஃபரஸ் டியூபிளில் வந்து எப்பவுமே வந்து நீர் தூவம் பசை இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லாதப்போ டக்குன்னு போய் காற்று அடைச்சி உங்களுக்கு அந்த இடத்துல வீங்கிறது வந்து நம்ம அண்டவாதம் சொல்லக்கூடிய வெரிகோசீல்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபுட் பாய்சன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடிக்கடிக்கு பேதி ஆகிட்டே இருக்குது. அப்போது அதை தொடர்ந்து உங்களுக்கு பைல்ஸ் ஃபிஸ்டுலா நிறைய பேருக்கு வரும். ஸோ அதில் என்ன பைல்ஸில் என்ன ஆகுதுன்னா நானல் வெயின் வந்து வீங்குது. அந்த மாதிரி அடிக்கடிக்கு செமன் வெளியே வர வர அவங்களுக்கு டக்குன்னு போய் அந்த காற்று அடைச்சி அந்த அங்கே இருக்கக்கூடிய வெயின் வீங்கிட்டு ஒரு பேக் ஃபுல் ஆஃப் வேர்ம்ஸ் மாதிரி புழு மாதிரி தெரியும். ஸோ இது வந்து அண்டவாதம் சொல்கிறோம். இதே வந்து நீரண்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஹைட்ரோசீல். ஹைட்ரோனா வாட்டர். ஸோ நீர் போய் ஏன் கோத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் அதிகப்படியான உடல் சூடுனால நரம்புகள் வந்து அப்டமன்லேருந்து ஃபுல்லாகவே சூடாகி ஒரு விஷ நீராக அது இறங்குது. இப்போ ஆண்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஃபீட்டஸாக இருக்கும்போது விதைப்பை வந்து வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது, பிறக்கும்போது தான் டிசெண்ட் ஆகி கீழே இறங்கி வெளியே இருக்குது. ஸோ அப்போது எப்போவுமே வயிற்றுக்கும் அந்த விதைப்பைக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அதிகப்படியான சூட்டில் இந்த நரம்போடைய கெட்ட நீர், அந்த விஷ நீர் வந்து என்ன ஆகுதுன்னா இறங்கி விதைப்பை வரைக்கும் போய் நீர் கோத்துக்குது. அதுதான் ஹைட்ரோசீல். ஸோ அப்டமினல் ஃப்ளூயிட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகுது விதைப்பையில் அப்படின்னா அதுக்கு பேர் ஹைட்ரோசீல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீரண்டம் இதை சொல்கிறோம். ப்ளஸ் இங்குவினல் ஹர்னியான்னு சொல்லி ஒரு சிலருக்கு அடிவேரில் வலிக்கும். ஸோ அதுவுமே வந்து வெரிகோசீலை தொடர்ந்து நிறைய பேருக்கு வருது. அது வந்து குடல் அண்டம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாதம் சம்மந்தமான கேஸ் வந்து ஜாஸ்தியாகி அவங்களுக்கு வந்து வலி வேதனை கொடுத்துட்ருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் அறுவை சிகிச்சை கூட நிறைய பேருக்கு பயனளிக்காமல் கவுண்டிங் வந்து 0லே தான் இருந்திருக்காங்க ஆஃப்டர் சர்ஜரியுமே கூட.
ஸோ சித்த மருத்துவத்தில் இந்த வாதத்தை குறைக்கிறதுக்கு பேதி கொடுத்துட்டு வாதம் அடக்கி செய்குள்ள ஹேர்பலும் கொடுத்துட்டு ஓகே. எக்ஸ்டர்னலாக அந்த வீக்கம் வலி வேதனைகளும் தவிர்க்கிறதுக்கு கலர்ச்சிக்கா சூரணத்தை வந்து எக் ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணி போடுறது. வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பை வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு அதை மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எக் ஒயிட் மிக்ஸ் பண்ணி 10 போட்டுக்கலாம் 1/2 hour குளிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதிலே வந்து உள்ள இருக்கக்கூடிய நீர் வந்து வற்றி போகும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது காலையிலேருந்து எனக்கு நல்லா இருக்குது, ஈவினிங் ஆக ஆக உங்களுக்கு அந்த வைப்ரேட்டிங் பெயினும் இது இருக்குது, சமயத்தில் தொப்புள் வரைக்கும் இழுத்து பிடிக்குது, உச்சந்தல்ல வரைக்கும் எனக்கு இழுத்து இழுத்து வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து அவங்க 2 தடவை குளிர்ந்த நீரில் ஷவர் எடுக்கிறது நல்லது. நிறைய பேர் சுடு தண்ணி ஊற்றுவாங்க. ஆக்சுவலாக விதைப்பையில் சுடு தண்ணி படக்கூடாது. அதனால் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் 2 தடவை ஒரு நாளைக்கு நம்ம தட்பவெப்பத்துக்கு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து 2 தடவை குளிக்கும்போது அவங்களோட சூடு தணியுது. ஸோ இது இல்லாமல் ரொம்ப வேதனையும் வலியும் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஐஸ் வாட்டரில் ஒரு காட்டன் கிளாத் டிப் பண்ணி புழிஞ்சிட்டு அங்கே வந்து ஒத்தரம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு அப்போதைக்கு அந்த வலி வந்து நல்லாவே குறையும். ப்ளஸ் வந்து இந்த இளநீர், நொங்கு, மோர், இந்த மாதிரி ரோஸ் குல்கந்து, அதுக்கப்புறம் சித்தமத்தில் மாதுளை மணப்பாகு, மாதுளை பழ ஜூஸு, பன்னீர், தேன், பனங்கள் கண்டு இது 3 4 வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா அது ஒரு கஷாயம் ஒரு சர்பத் மாதிரி வரும். அதை நம்ம வந்து ரெகுலர் பேஸில் எடுக்கும்போது பாடி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த விதை வீக்கத்தை வந்து ஈஸியாகவே நம்ம தவிர்த்திட முடியும். நீங்கள் ரொம்ப வருஷங்கள்லாம் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ஃபியூ வீக்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து வலி குறைஞ்சு அந்த வீக்கமும் குறையுது. அடுத்தது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே பார்க்கலாம். சித்த மருத்துவத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கையாளக்கூடிய ஒரு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா அதில் நீர் கோத்து இருக்குது அல்லது வீக்கம் இருக்குது அப்படின்னா பொதுவாகவே நீர்மூலி கஷாயம் கொடுப்போம். ஸோ நீர்மூலி, நெரிஞ்சில் முள் இந்த மாதிரியான காம்பினேஷன் வந்து டயபெட்டிக்காக ஆக்ட் ஆகுது. அப்போ உள்ள கோத்துட்டு இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து இறங்கும்போது அந்த வலி வேதனை குறையும். ப்ளஸ் அந்த காற்று வந்து அங்கே இருக்கக்கூடியது கீழே கரையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டசூர்ணம் எடுத்துக்கலாம். இப்போ அஷ்டசூர்ணம் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்துப்பு, பெருங்காயம், கருஞ்சீரகம், ஜீரகம் இந்த மாதிரியான எல்லாமே வாதத்தை வந்து தணிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டவாதம் சொல்லக்கூடிய அந்த விதைப்பையில் காற்று அடைச்சிட்டு இருக்கிறத ஈஸியாக கிளியர் பண்ணும். ஒரு சைடு நீர் கோத்துட்டு இருக்கிறத நீர்மூலி கஷாயம் சரி பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு மெடிசன். நீங்கள் தாராளமாக வீட்டில் இருந்தபடியே மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. நீங்கள் பேசும்போது நீங்கள் சொல்கிற அந்த ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எல்லாம் சொல்லும்போது எல்லாமே நம்ம வந்து பாரம்பரியமாக பின்பற்ற ஒரு விஷயம்தான். ஆனால் எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வருதுன்னு தான் ஒரு கேள்வி வருது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வீட்டில் சின்ன வயசுலேருந்து நம்ம பின்பற்ற ஒரு விஷயம் தான். எதனால் வருது மேம்? இப்போது நிறைய பேர் வந்து எந்த விதமான ட்ரெடிஷ்னல் விஷயத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல, மதிக்கிறதில்ல அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சனி நீராடன் அந்த காலத்துலேயே சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போல்லாம் சனிக்கிழமை சலூனுக்கு போய் ஏதோ ஸ்பா எடுக்கிறாங்க. பட் நல்லெண்ணெய் வீட்டில் வாங்கிட்டு போய் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் யார் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு ஒரு ஃபேக்ட். இன்னொன்று வந்துட்டு பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றதில்ல. எல்லாமே பீஸா, பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம வந்து நாகரிகமாக வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் பண்டைய நாகரிக காலகட்டத்தில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பெல் உருண்டை, நல்லெண்ணெய், கருப்பட்டி, பூண்டு, பெருங்காயம் இந்த மாதிரி சாப்பிட்றது, நாட்டுக்கோழி முட்டையில் விளக்கெண்ணெய் கலந்து கொடுக்கறது, இல்லை உளுந்துக்களி கருப்பட்டி நல்லெண்ணெய் காம்பினேஷன் இடுப்பு கால்சியம் ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்குது. அதே போல் வெந்தயக்களி கருப்பட்டி நல்லெண்ணெய் எக்கோட குவாலிட்டி க்ரோத் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண எல்லா விஷயத்துலையுமே பெண்களோட கர்ப்பப்பைக்கும் சினைப்பைக்கும் போதுமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சதாக இருந்திருக்கு. அப்போது எல்லா பெண்களுக்கும் கரெக்டான ரெகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு. இப்போ யாராவது அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம விட்டுட்டதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனைகளே வருதுன்னே சொல்லலாம். ஓகே.